உயரதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற உண்மையை மறைக்கக்கூடாது, உயரதிகாரிகளை காப்பாற்றக்கூடாது என்ற துணையில் நீதிபதிகள் அந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். சமூக வலைதளத்தில் வந்த தகவலை பார்த்து தனிப்படையினர் விசாரணையை முன்னெடுத்தது என்று தமிழக அரசு அதில் அங்கு நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு யூகங்களின் அடிப்படையிலும் பல்வேறு விவகாரங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பரவி வந்த நிலையில்தான் தனிப்படையினர் இவற்றை விசாரித்தார்கள் என்று தமிழக அரசு தரப்புல நீதிபதியிடம் கொடுத்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள்ல வந்த தகவலை பார்த்து 2 மணி நேரத்தில் தனிப்படை விசாரணையை துவங்கியதா என்றும் நீதிபதிகள் அதற்கு எதிர்கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். போலீசார் மாமூல் வாங்கும் ஏராளமான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் இருக்கின்றன. 2 மணி நேரங்களில் அவற்றையெல்லாம் விசாரித்தீர்களா என்றும் அதற்கு எதிர்கேள்வியாக மற்றொரு கேள்வியை முன்வைத்து நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த திருட்டு வழக்கில் ஒரு நபரை விசாரணை என்ற பெயரில் போலீசார் அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீதிபதி சுட்டிக்காட்டி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அடிப்பதற்கு காவல்துறை எதற்கு, புலனாய்வு செய்வதற்கே காவல்துறை, முழு உண்மையையும் தமிழக அரசு சொல்ல மறுக்கிறது என்றும் அவர் நீதிபதிகள் விமர்சித்திருக்கிறார்கள். இந்த காவல்துறை அவரை அடித்து கொண்டிருப்பதாகவும், காவல்துறை ஒரு குற்றச்சாட்டு என்றால், ஒரு புகார் என்றால் அதை புலனாய்வு செய்வதற்கு தான் காவல்துறை, இப்படி அடித்துக் கொள்வதற்கு காவல்துறை இல்லை என்று நீதிபதிகள் கேட்டதோடு முழு உண்மையையும் தமிழக அரசு விசாரித்த காவல்துறையினர் கொடுக்கவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளில் இருந்து மறைக்க வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று இளைஞர் அஜித்தை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்களா போலீசார் என்று நீதிபதி இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் ஒரு தனிப்படையினரிடம் விசாரணை கொடுத்திருக்கிறீர்கள். அவர்கள் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தால் சிசிடிவி கேமராவிலே பதிவாகும் என்பதனால அங்கிருந்து அழைத்து சென்று அவரை அந்த உண்மையை மறைப்பதற்காக அவரை வெளியிடத்திற்கு கொண்டு சென்று அடித்து துன்புறுத்தி காவல்துறை துன்புறுத்தி இருக்கிறதா என்றும் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். ஒரு சாதாரண நகை திருட்டு வழக்கை தனிப்படையிடம் விசாரித்து ஒப்படைத்து அதை விசாரிக்க சொன்ன அதிகாரி யார் அதை விசாரிக்க சொன்னார்கள் என்று மீண்டும் நீதிபதிகள் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். மதுரை அமர்வுல, உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வுல இந்த கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். திருப்போணம் காவல் நிலைய விசாரணை கைதி உயிரிழந்த இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் தரமாரியாக இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தளவுல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் எப்படி ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ஒருவரை விசாரிக்க முடியும்? ஒரு தனிப்படையினர் எப்படி உடனடியாக ஒரு 2 மணி நேரத்திற்குள் இதை கையில் எடுத்து விசாரித்தார்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது சமூக வலைதளத்துல பல்வேறு யூகங்களின் அடிப்படையில் இது பதிவிடப்பட்டதாகவும் அது தொடர்பாகத்தான் தனிப்படையினர் விசாரித்ததாகவும் இதில் தெரிவித்திருக்கிறார்கள். சமூக வலைதளங்கள்ல இது போன்ற எத்தனையோ வீடியோக்கள், போலீசார் லஞ்சம் வாங்குவது போன்ற வீடியோக்கள் வருகிறது. அதையெல்லாம் 2 மணி நேரத்தில் விசாரித்தீர்களா? யாருடைய உத்தரவின் பேர்ல இந்த விசாரணை நடத்தப்பட்டது என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். 2 நாட்களாக வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று விசாரிக்கும் அதிகாரத்தை இந்த தனிப்படையினருக்கு கொடுத்தது யார் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விசாரணைக்கு சென்ற மாஜிஸ்ட்ரேட் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து மக்களை சந்திக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. அது குறித்த கேள்வியும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று எஸ்பி சிவகங்கை மாவட்டத்தினுடைய ராவத்தை அவசரமாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியது ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். காவல்துறை நீதித்துறையை சேர்ந்தவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அடித்து கொலை செய்தாலும் போலீசார் இப்படிதான் நடந்து கொள்வார்களா என நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். சிசிடிவி பதிவில் இருந்து மறைக்க விரும்புகிறீர்களா என மீண்டும் பின் ஏன் வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று விசாரித்தீர்கள் என்றும் நீதிபதிகள் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்காமல் தனிப்படையினர் சிசிடிவி காட்சிகளிலிருந்து மறைப்பதற்காக வெளியில் கொண்டு விசாரித்தார்களா? அங்குதான் அடித்து துன்புறுத்தினார்களா? காவல்துறையினர் புலனாய்வு செய்வதற்கு தான் காவல்துறை, ஆனால் இது போன்று அடித்துக் கொள்வதற்கு தான் காவல்துறையா என்ற கேள்விகளை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அரசு மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் மட்டுமல்ல, பொதுவாக இது போன்ற வழக்குகள்ல அரசு மக்களுக்கு வெளிப்படையாக இருக்க வேண்டும். சிறப்பு படையிடம் ஒப்படைத்தது யார்? அஜித், அந்த உயிரிழந்த காவலாளி அஜித் 2 நாட்கள் வேறு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மாஜிஸ்ட்ரேட்டுக்கு உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை ஏன் அனுப்பப்படவில்லை என்ற கேள்வியும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று காவல்துறை நீதித்துறை குடும்பத்தில் இப்படி நடந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்ற கேள்விகளையும் உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு நீதிபதிகள் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். மாஜிஸ்ட்ரேட் அப்பகுதி மக்களை ஏன் விசாரிக்க அனுமதிக்கவில்லை, ஏன் சென்று அவரை விசாரிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை என்ற கேள்விகளும் நீதிபதிகள் கேட்டிருக்கிறார்கள். அடிப்பதற்கு எதற்கு காவல்துறை, புலனாய்வு செய்வதற்கு தானே காவல்துறை என்று கேட்டதோடு முழு உண்மையையும் சொல்வதற்கு தமிழக
என்று நீதிபதிகள் காட்டமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தானாகவே காவல்துறையினர் இதை தானாகவே கையில் எடுக்கலாமா, அவர்களே இப்படி விசாரணை என்ற பெயரில் இப்படி நடந்து கொள்ளலாமா என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இளைஞர் அஜித்குமார் காவல் மரணம் தொடர்பாக 50 லட்சம் பேரம் பேசப்பட்டது என்று திமுகவினர் மற்றும் டிஎஸ்பி பேரம் என நீதிமன்றத்துல வாதம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றத்துல இந்த பரபரப்பு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் அஜித் இந்த காவல் மரண விவகாரத்துல 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துல இது தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஊராட்சி தலைவர்களுடைய கணவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் உயிரிழந்த இந்த இளைஞர் அஜித்தினுடைய குடும்பத்தினரிடம் பேரம் பேசினார் என்று அதுல மனுதாரர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த விவகாரம் அஜித் காவலாளி அஜித் உயிரிழந்த பிறகு இதில் குறித்து அந்த குடும்பத்தினரிடம் இவற்றை கைவிடுவதற்கு அல்லது இவற்றை இந்த விவகாரத்தை இன்னும் மழுங்கடிக்க செய்வதற்காக இது போன்ற பேரம் பேசப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்துல மனுதாரர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஊராட்சி தலைவரான அந்த பகுதியை சேர்ந்த ஊராட்சி தலைவரான திமுகவை சேர்ந்த சேங்கை மாறன் என்பவர் உயிரிழந்த இளைஞர் அஜித்தினுடைய குடும்பத்திடம் 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசினார் என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துல. அதே போன்று திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருப்புவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன், மானாமதுரை டிஎஸ்பியும் அஜித் குடும்பத்திடம் பேரம் பேசினார் என்று மனுதாரர்கள் தரப்புல நீதிமன்றத்துல முறையிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்துல பரபரப்பான கேள்விகளை நீதிமன்றம் முன்வைத்து கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் தான் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டையும் மனுதாரர்கள் தரப்பிலிருந்து முன்வைத்திருக்கிறார்கள். 50 லட்சம் வழங்குவதாக கூறி அஜித்தினுடைய உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என பேரம் பேசப்பட்டதாகவும் மனுதாரர்கள் தரப்புல நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மானாமதுரை டிஎஸ்பியினுடைய அந்த தனிப்படை தலைமை காவலர் கண்ணன் திருப்புவனம் அஜித்தை விசாரிக்க வேண்டியது ஏன் என்றும் மனுதாரர்கள் தரப்பிலும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நீதிபதிகளும் இந்த கேள்வியை முன்வைத்து அரசு தரப்பிற்கும் காவல்துறை தரப்பிலும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் விசாரித்த திருப்புவனம் நீதித்துறை நடுவர் காவல்துறையினர் அவரை சூழ்ந்திருந்தார்கள். அதனால் பொதுமக்களிடம் விசாரிக்க முடியவில்லை என்றும் மனுதாரர்கள் தரப்புல அதை மனுவாக ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று உடற்கூறாயை தொடங்குவதற்கு முன்பாக அஜித்தினுடைய உடலை முழுமையாக பார்ப்பதற்கு அவருடைய தாய் மற்றும் சகோதரரை அனுமதிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடற்கூறாய்வு தொடங்குவதற்கு முன்பாக அஜித்தினுடைய உடலை முழுமையாக பார்ப்பதற்கு எத்தனை இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, எப்படி அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினர் தெரிந்து கொள்வதற்கு அவர்களை பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.